Assalamualaikum. Hello my pink cloudies. Welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து டொமினோ ஸ்டைல் பன்னீர் பார்சல் எப்படி பண்றது அப்படினா பார்க்க போறோம். So நோம் திறந்துட்டு வடை, பஜ்ஜி, சம்சா அப்படினு நீங்க சாப்பிடுறீங்கன்னா அதுக்கு பதிலா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே டேஸ்டியாவும் சூப்பராவும் இருக்கும். So இந்த ரெசிபி இப்போ எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு கப்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் 2 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வார்ம் வாட்டர் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கட்டும். அந்த நேரத்தில் வந்து ஒரு பவுலில் 1 கப் அளவு மைதா மாவும் தேவையான அளவு உப்பு இது கூட ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் சேர்த்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஈஸ்ட்டு அந்த வாட்டரோட மாவை கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி வேணாலும் நீங்கள் சேர்த்துங்க. தண்ணி மேக்ஸிமம் தேவைப்படாது. அந்த ஈஸ்ட் வாட்டர்லேயே வந்து நமக்கு மாவு ஃபுல்லாக கலந்துடும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க. இப்போ இந்த மாவு வந்து நல்லா பிணைஞ்சி இந்த மாதிரி நமக்கு டோ கன்சிஸ்டன்சி வரும். இதை மூடி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் விட்டுருங்க. பன்னீர் வந்து நான் மில்கி மிஸ்ட் பிராண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட் அளவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பன்னீர் க்யூப்ஸை வந்து 4ஆக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக முழுசாக சேர்க்கும் போது அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் இந்த பன்னீர் க்யூப் வந்து 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், பாதி கேப்சிகமை இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் கேப்சிகமையும் சேர்த்து இப்போ ஓரளவு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிஸா சாஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட பன்னீர் நம்ம வெட்டி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பிஸா சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 மினிட்குள்ளரே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற வச்சுருந்த மாவுமே வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்துடுச்சு. இப்போ ஒன்ஸ் நம்ம வந்து நீட் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட் பண்ணோம்னா ஃப்ளஃபினஸ் குறைஞ்சிரும். சும்மா ஒரு தடவை மட்டும் நம்ம நீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக வந்து நம்ம டிவைட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப குட்டியாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் பால் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவும் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்குள்ள தண்ணியை மட்டும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுருங்க. இது இப்போ நம்ம வந்து கம் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ஷீட்டில் இல்லை நார்மலாக நீங்கள் சப்பாத்தி கட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் மாவை டஸ்ட்டு பண்ணிவிட்டு ஒரு மீடியம் திக்னஸில் மீடியம் சைஸில் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு மாவை வளர்த்து விட்டுக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக வளர்த்துறாதீங்க, அதுக்கப்புறம் பிஞ்சிரும். அதனால் மீடியம் திக்னஸ்லேயே வந்து வளர்த்துக்கோங்க. இப்போ வந்து 3 சைட்ஸுமே நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா சென்டரில் வந்து நம்ம பன்னீர் ஃபில்லிங்கை வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு மேலே வந்து மொசரல்லா சீஸ் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 சைடுமே க்ளோஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து ஃபோல்டு பண்ணோன்னே மைதா பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு சைடை வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பேக் பண்ணி எடுக்கும்போது பிஞ்சிராமல் இருக்கும். அதனால் ஒரு சைடு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மைதா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நமக்கு பன்னீர் பார்சல் வந்து ரெடி ஆகும். ஸோ இப்போ வந்து சர்க்கிள் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி 3 சைடு மடக்க போகிறோம். மடக்கிட்டு சென்டரில் வந்து பன்னீர் ஃபில்லிங் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் 3 சைடு க்ளோஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு சைடு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா மைதா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 3ஆவது சைடு க்ளோஸ் பண்ணும்போது டாப்பில் வந்து மைதா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இதோட ப்ராசஸ். இப்போ ரெடி பண்ணது எல்லாமே ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து எக் வாஷ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மில்க் வாஷ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேக் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிறது எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிட்டேன். டோஸ்ட் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் பேக் பண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான பன்னீர் பார்சல் வந்து ரெடி ஆகிடுச்சு. டொமினோஸில் வாங்குறத விட அதே ஸ்டைலில் நம்ம வீட்டிலேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த சீஸோட அந்த பன்னீர் ஃபில்லிங்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பன்னீர் தான் இல்லை, உங்களுக்கு எந்த வெஜ்ஜீஸ் பிடிச்சிருக்கோ அதை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் கூடவும் உங்களுக்கு பிடிச்ச வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சீஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஃபில்லிங்ஸ் எல்லாம் எவ்வளோ நல்லா பேக்காகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெசிபி வந்து இஃப்தாருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். இஃப்தாருக்கான ரெசிபிஸும் வரும். இஃப்தார் vlogs எல்லாம் வரும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.